மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 14th வீக்குக்கான எவிக்ஷன் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, 14th வீக்குக்கான எவிக்ஷன் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து மணி பாக்ஸ் வழியாக கானா வினோத் வெளியேறிட்டாருங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ டாப் 5 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இல்லைங்க, இந்த வாரம் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த எவிக்ஷன் வழியாக ஒரு ஆள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கங்க. அது வேறு யாரும் இல்லை, சாண்ட்ரா தாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவங்க நம்ம ஓட்டிங் லிஸ்ட்லேயும் லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. கண்டிப்பாக வெளியேறிடுவாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுபடி தாங்க நடந்திருக்கு. சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் விட்டு வெளியேறியிருக்காங்க. அது இன்றைக்கி சண்டே எபிசோடில் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அண்ட் இது வந்து 100% கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தாங்க. 100% கன்ஃபார்மான ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலனாலும் கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். இன்றைக்கி நைட்டு எபிசோடில் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் சாண்ட்ரா வெளியேறினதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாண்ட்ராவுடைய எவிக்ஷனில் வந்து வேறு, அதாவது பார்வதியுடைய கம்ரோதினுடைய மேட்டர்லேருந்து சாண்ட்ராவுக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டு ஏறும்னு தான் பார்த்தாங்க. பட் ஏறலை, ஃபுல்லாகவே ஓட்டு இறங்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த வாரம் ரொம்ப லீஸ்ட்லேயும் இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. வர்ற நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபைனல் வீக். இந்த வீக்கில் வந்து ஏதாவது மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா இன்னும் 4 கண்டஸ்டன்ட்ஸ் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ மிட் வீக் எவிக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி தான். மிட் வீக் எவிக்ஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சாண்ட்ரா எவிக்ஷன் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.